பவுல் சொல்கிறாரு, நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி. நம்முடைய பிள்ளைகள் தேர்ச்சி அடையதான் நம்ம எவ்வளோ கண்ணும் கருத்துமாக கவனிக்கிறோம். பிள்ளை நல்லா சாப்பிடுதா, நல்லா இருக்கா, நல்லா தூங்குனாளா, எப்படி இருக்குது இந்த குழந்தை, அதுக்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி அதுக்கு என்ன செய்யணுமோ அத்தனையும் நம்ம செய்கிறோம். அதே போல் ஆண்டவரும் என்ன விரும்புகிறாரு சொன்னால், நம்ம தேர்ச்சி அடையதை அவர் விரும்புகிறார், வளர்ச்சி அடையதை விரும்புகிறார். அப்போது சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ சாமுவேலோடு கூட கர்த்தர் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அந்த வளர்ச்சிக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அவருடைய ஊக்கமான ஜெபம். நம்ம எல்லாரும் ஜெப வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுப்போம், ஜெப வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுப்போம். சோர்ந்து போகாமல் நம்ம ஜெபம் பண்ணுவோம். சோர்வுகள் வரத்தான் செய்யும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது முடியாத அளவுக்கு பல சோர்வுகள் வரத்தான் செய்யும். ஆனாலும் வேதத்தில் நிறைய ஓமைகளில் வாசிக்கும்போது ஒரு ஓமையை என்ன படிக்கிறோன்னு சொன்னால், அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதி இருக்கார் ஒரு பட்டணத்தில்.